இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. சிக்கிமில் உள்ள மங்கன் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக லாச்சேன் விளங்குகிறது. இந்திய சீன எல்லையையொட்டி அமைந்துள்ள இந்த நகருக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் லாச்சேன் சுங்தாங் இடையேயான சாலையில் கடந்த 5ஆம் தேதி பல இடங்களில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. சாலை முழுவதும் பனிக்கட்டிகள் மூடியதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதேபோல் தரம்சூ பகுதியில் கட்டப்பட்ட புதிய பாலம் ஒன்றும் நிலச்சரிவால் சேதமடைந்தது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் ஏராளமான வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இதனால் அப்பகுதியில் சுற்றுலா சென்ற 1000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த அப்பகுதிக்கு விரைந்த ராணுவத்தினர் சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆபரேஷன் ஹிம் சேது என்ற பெயரில் மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. சாலையை மூடிக்கிடந்த பனிக்கட்டிகள் அப்புறப்படுத்தப்பட்டு வாகனங்கள் மீட்கப்பட்டன. மேலும் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. தரம்சூ பகுதியிலிருந்து சுங்தாங் வரையிலும் அங்கிருந்து தொடர்ந்து காங்டாக் பகுதிக்கு அழைத்து செல்ல பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவசரகால மருத்துவ உதவிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இப்படியாக முதல்கட்டமாக 135 பயணிகள் மீட்கப்பட்ட நிலையில் லாச்சேன் பகுதியில் சிக்கி தவித்த 1000த்திற்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ராணுவத்தினர் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். தொடர் முயற்சியின் பயனாக நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு சிக்கி தவித்த 1321 சுற்றுலா பயணிகளும் 84 உள்ளூர் மக்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். டோங்கியாலா, சிவமந்திர், 0 பாயிண்ட், யும்தாங் மற்றும் லாச்சுங் வழியாக செல்லும் உயரமான வழித்தடத்தை மாற்று பாதையாக பயன்படுத்தி சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டதாக ராணுவம் கூறியது.